சின்ன மருமக சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கருப்பு வந்து சேதுக்கிட்ட தமிழை பற்றி பேச போக, அப்போ சேதுவோ தமிழ் டாக்டர் படிக்கிற லட்சணத்தை நீயே பாரு அப்படின்னு சக்தி கூட சுற்றுறத கருப்புக்கிட்ட ஃபோனில் காட்டி சேது கோபப்படுறாரு. இதை பார்த்துட்டு தமிழுக்கிட்ட கருப்பு வந்து கேட்க, ஆனால் தமிழோ முட்டாளுங்க தானே சந்தேகப்படுவாங்க, அவனுங்களை திருத்தவே முடியாது, நம்ம வாழ்க்கையை நாம் பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும், சந்தேக கண்ணோட பார்த்தா எல்லாமே சந்தேகமாக தான் தெரியும் அப்படின்னு தமிழ் கருப்புக்கிட்ட எடுத்து சொல்கிறாங்க. அதே சமயம் இன்னொரு சீனில் இந்த போஸ் வந்துட்டு ராஜாங்கத்தை போலீஸை வச்சு கைது பண்ண வைக்கிறதுக்காக ராஜாங்கம் பேரை சொல்லி பணம் வாங்கி செல்லப்பாண்டி ஏமாத்தின ஆட்களை ஃபுல்லாக போய் பார்த்து பேசி, நீங்கள் எவ்வளவு ஏமாந்தீங்களோ அந்த பணத்தை விட 5 மடங்கு எக்ஸ்ட்ரா தரேன் அப்படின்னு செல்லப்பாண்டிக்கிட்ட ஏமாந்த எல்லா பேத்துக்கிட்டையும் போஸு இப்படி சொல்லி அவங்க எல்லாத்தையும் ராஜாங்கத்துக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்கிறாரு. அப்படி செல்லப்பாண்டிக்கிட்ட ஏமாந்த எல்லா பேருமே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடிவு பண்ணி கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்றாங்க. அதே சமயம் இந்த விஷயம் ராஜாங்கம் காதுக்கும் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸில் மட்டும் எஃப்ஐஆர் போட்டுட்டாங்கன்னா ராஜாங்கத்தோட அமைச்சர் பதவியும் போயிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை சேது கேட்டுட்டு செல்லப்பாண்டியையும் தமிழோட குடும்பத்தில் ஒருத்தவனையும் உயிரோட விடக்கூடாது அப்படின்னு சேது ரொம்பவே கோபப்படுறாரு. ஆனால் ராஜாங்கமோ, ஐயா சேது பொறுப்பா, பொறுமையாக இருப்பா, ஏற்கனவே நம்ம குடும்பத்தில் நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கியா, இப்போ இது வேறையாயா, நீ ஏதும் போய் பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிடாதையா, நான் தான் பணம் வாங்கலைல, பணம் வாங்கினது செல்லப்பாண்டி தானே, அப்புறம் எதுக்கியா பயப்படணும், முறைப்படி வழக்கை சந்திச்சா நான் நிரபராதி அப்படின்னு நிரூபிச்சிடலாமியா, நீ எதுக்கியா கோவப்படுற, இதை நான் பார்த்துக்கிறையா, நீ போயா சேது அப்படின்னு சேதுவை ராஜாங்கம் சமாதானப்படுத்துகிறாரு. இதுக்கு அடுத்த சீனில் இந்த விஷயம் தமிழுக்கு தெரிஞ்சு செல்லப்பாண்டியை பிடிச்சி திட்டுன்னு திட்டுறாங்க. ராஜாங்கம் மாமா எவ்வளவு பெரிய மனுஷன், எவ்வளவு நல்ல மனுஷன், அவர் பேரை பயன்படுத்தி இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு செல்லப்பாண்டியை பிடிச்சி கத்துன்னு கத்துறாங்க தமிழ். அது மட்டும் இல்லாமல் போலீஸை வர சொல்லி தமிழே செல்லப்பாண்டி செஞ்ச எல்லா விஷயத்தையும் போலீஸ்கிட்ட வாக்கு மூலமாக கொடுக்க சொல்லி போலீஸ்கிட்ட செல்லப்பாண்டியை சரணடைய வச்சிடுறாங்க. இதனால் ராஜாங்கத்தை சிக்க வைக்கணும் அப்படின்னு போஸ் போட்ட பிளான் மொத்தமும் வீணாக போயிடுது. அதே சமயம் போஸோட பேச்சை கேட்டு ராஜாங்கம் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்த ஆட்களுக்கு சொன்ன மாதிரியே போஸு பணமும் கொடுக்கல. இதனால் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க எல்லாரும் ராஜாங்கத்தோட வீட்டுக்கு வந்து, ஐயா மன்னிச்சிருங்கய்யா, உங்கள் தம்பி மகன் போஸு சொல்லிதாயா இதை நாங்கள் செஞ்சோம், இல்லைனா உங்கள் மேலே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்போமாயா, பணத்தை இழந்துட்டு தவிச்சுக்கிட்டு இருந்தோம்யா, அந்த சமயத்தில் 1 லட்சத்துக்கு 5 லட்சமாக தரேன், கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்னு போஸு சொன்னாப்லையா, அதனால தாயா கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், எங்களை மன்னிச்சுக்கங்கய்யா, இப்போ என்னென்னா போஸு பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரியா அப்படின்னு ராஜாங்கத்துக்கிட்ட இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க எல்லாரும் புலம்ப, உடனே சேது வந்துட்டு, ஏயா பணத்துக்கு ஆசைப்பட்டு அப்பா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இப்போ பணம் கிடைக்கல அப்படின்னு தெரிஞ்சதும் அதையும் இங்கேயே வந்து புலம்புறீங்களே, நீங்களாம் மனுஷங்களாயா, அப்பா நம்ம ஊருக்கு எவ்வளோ விஷயம் செஞ்சுருக்காரு, இதுவே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து அப்பா கிட்ட நடந்த விஷயத்த சொல்லியிருந்தீங்கன்னா அப்பாவே அதுக்கான தீர்வை சொல்லியிருப்பார், இப்போ நீங்கள் போங்கய்யா அப்படின்னு சேது கோபப்படுறாரு. அப்போ ராஜாங்கம் வந்துட்டு, ஐயா சேது பணத்தை ஏமாந்துட்டு பரிதவிச்சு போயிருக்காங்கய்யா அவங்க, அதனால தான் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்கள பார்த்து, இங்கே பாருங்கய்யா, நீங்கள் செல்லப்பாண்டிக்கிட்ட எவ்வளோ பணம் ஏமாந்தீங்களோ அந்த பணத்துக்கு வட்டியும் முதலும் சேர்த்து வாங்கிக்கோங்க, அந்த கம்ப்ளைண்ட்டையும் அப்படியே வாபஸ் வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்கள அனுப்பி வச்சிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ராஜாங்க மாமாவை அரெஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு தமிழ் நினச்சி தன்னோட அப்பாவை போலீஸை கூட்டிகிட்டு வந்து கைது பண்ண வச்ச விஷயம் ராஜாங்கத்துக்கும் சேதுவுக்கும் தெரிய வருது. அந்த சமயம் வீட்டில் உள்ள அப்பத்தாவும், பாருங்கய்யா பாருங்க, உங்கள் மேலே ஒரு சின்ன களங்கம் கூட ஏற்படக்கூடாது அப்படின்னு தமிழ் எப்படி நடந்துக்கிறான்னு, நீங்கள் என்னென்னா அவளை வீட்டை விட்டு அனுப்பிட்டு விவாகரத்து நோட்டீஸ் வேறு அனுப்புகிறீங்க, நியாயமையா அதெல்லாம் அப்படின்னு அப்பத்தா புலம்புது. அப்போ ராஜாங்கத்துக்கும் சேதுவுக்கும் தமிழ் மேலே உள்ள கோபம் குறைஞ்ச மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாமல் சேதுவோ, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த போஸ் தானே, இனியும் அந்த பையலை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் எவ்வளவோ தடுத்தும் கோபமாக வீட்டை விட்டு கிளம்புறாரு சேது. இன்னொரு பக்கம் இந்த விஷயம் எல்லாமே போஸால் தான் நடந்துச்சு அப்படின்னு தமிழுக்கும் தெரிய வருது. அதுவும் ஏற்கனவே போஸை இந்த ஊர் பக்கமே வரக்கூடாது அப்படின்னு தமிழ் ஈஸ்வரிக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது திரும்ப இந்த ஊருக்குள்ளே போஸ் வந்து ராஜாங்கத்தை கைது பண்ண வைக்க பிளான் பண்ணதால் இனிமேலும் அமைதியாக இருக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போஸை பற்றின உண்மையை
அதாவது ராஜாங்கத்தை கார் ஏற்றி கொள்ள பார்த்தது, அப்புறம் ஆஸ்பத்திரியில் வச்சு கொலை செய்ய பார்த்தது, இப்படி எல்லா விஷயத்தையும் போலீஸுக்கிட்ட சொல்லிடுறாங்க தமிழ்.